தன் பையன் இப்படிப்பட்ட ஒரு பாவத்தில் சிக்கிட்டானே, இப்படிப்பட்ட ஒரு பாவத்தில் விழுந்து விட்டானே, அவங்க மனம் வேகம், அழுவாங்க, அவங்களுக்கு சாப்பாடு இறங்காது. அதே நேரத்தில் நம்ம மேலேயும் ரொம்ப கோவப்படுவாங்க. ஒரு உலக பிரகாரமான பெற்றோர்களுக்கே தன் மகன் மேலே இவ்வளோ ஆசை இருக்கும் போதில் அவன் பாவத்தில் விழுந்துட்டான் என்ற ஒரு தவிப்பு இருக்கிற நேரத்தில் உங்களுக்காகவும் எங்களுக்காகவும் நம்முடைய பாவங்களுக்காக மரித்த நம்முடைய அப்பாவுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க. யோசிச்சு பாருங்கள். நம்ம பாவம் செய்யும்போது ஒரு முறை செய்யும்போது தான் மகன் தன்னிடம் வந்து ஒப்புரவாகுவான். அடுத்த முறை செய்யும்போது எப்பா இப்போமாச்சும் வந்துடுவான்ப்பா, என்கிட்ட வந்து அவன் கண்டிப்பாக சொல்லுவான், அந்த பாவத்தை பண்ணிட்டே ஏசப்பா என்னை மன்னிங்க அவன் சொல்லுவான் என்று எதிர்பார்ப்போடு ஒவ்வொரு முறை நீங்கள் பாவம் செய்யும் போதும் அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஒன்றுமே இல்லைங்க, அவர்கிட்ட ஒப்புரவாகிருங்க, சரண்டர் ஆகிட்டா அந்த பாவத்தை விட்டு மேற்கொள்வதற்கான கிருபை அவர் உங்களுக்கு தர உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதனால தான் அப்போஸ்தலனாகிய யோவான் 1 யோவான் 1:9 அழகா சொல்றாரு, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவனாகவே இருக்கிறார். உண்மையும் நீதியும் உள்ள தேவனாக இருக்கிறாருங்க. உங்கள் பாவத்தை இன்னைக்கே போய் அவர்கிட்ட அர்ப்பணிங்க. அவர் அதை மாற்றி அமைத்து உங்கள் சூழ்நிலைகள் எப்பேற்பட்ட பாவமாக இருக்கலாம், எப்பேற்பட்ட உலக இச்சைகள், உலகத்துக்குரிய காரியங்கள், மாம்சத்துக்குரிய காரியங்களாக இருக்கலாம், அதை மேற்கொண்டு உங்களுக்கானதை சந்திக்க, உங்களை சிறந்து நிற்கும்படி செய்ய, உலக இச்சைகளுக்கு விலகி பாதுகாக்க அவர் உண்மையுள்ள தேவனாகவே இருக்கிறாருங்க.